கிறிஸ்துவின் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற நன்மையான காரியங்களை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 12வது நாள். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்போ ஆவிக்குரியவன் அப்படின்னாலே கிறிஸ்துவின் ஆவியினால் நிரப்பப்பட்டவன் என்று அர்த்தம். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் அவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னா, அந்த எல்லாவற்றையும்ன்ற வார்த்தை எதை குறித்து நமக்கு சொல்லுகிறது? 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை நாங்கள் அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே நாங்கள் பெற்றோம் என்று பவுல் அங்கே எழுதுகிறார். அப்போ தேவனால் அருளப்பட்டவைகளை நாங்கள் அறியும்படிக்கு, அப்போ கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளரும்படிக்கு. இப்போ 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் பேதுரு எப்படி எழுதுறாருன்னா, நீங்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்கள் வளருங்கள். அப்போ இந்த வளர்ச்சி எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஆவிக்குரியவன் வேத வசனங்களையும் அதில் உள்ள மையப்பொருளையும் கர்த்தர் எதை குறித்து சொல்லுகிறார், தேவனை அறிகிற அறிவு, ஆவிக்குரிய காரியங்களை குறித்த காரியங்களில் வளர்ச்சி, அது என்ன சொல்லுகிறது, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, அந்த வசனத்தினுடைய மையப்பொருள் என்ன, கர்த்தர் எதை சொல்ல வருகிறார், அந்த பகுதி நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல பயன்படும், அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், எந்த இடத்துல நம்ம அதுக்கு கீழ்ப்படியணும் என்று சொல்லி அதை ஆராய்ந்து நிதானிக்கிற ஒரு மனப்பக்குவம் யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, ஆவிக்குரியவன், கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவன், அபிஷேகம் பெற்றவனுக்கு இந்த ஒரு வாழ்க்கை சாத்தியமாகிறது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் அவங்க மனசில் இறங்காது, அவங்களுக்கு புரியல அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு சிலர் ரொம்ப படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு நிறைய வெளிப்பாடுகள் இருக்கும், அவங்க வசனத்தின் ஆழங்களை அவங்க ஈஸியாக புரிந்து கொள்ளுவார்கள், அவர்கள் மூலமாக தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படும். ஆனால் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா, இதுக்கு படிப்பு முக்கியம் கிடையாது, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதற்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப படித்தவர், ஆனால் அவர் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்த காலங்களில் அவருக்கு அந்த வெளிப்பாடுகள் இல்லை. என்றைக்கு அவர் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாரோ, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம வாசிக்கிறோம், அது நிரப்பப்பட்டதற்கு அப்புறம் தான் இயேசுவே கிறிஸ்து என்று அவன் தாமதம் இல்லாமல் உடனே போய் பிரசங்கித்தான் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அப்போ அந்த வெளிப்பாடு எப்போ வருது அப்படின்னா, ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது, அபிஷேகத்தின் நிறைவுனால தான் அந்த வெளிப்பாடுகள் வருது. அப்போ கிறிஸ்துவின் காரியங்கள், இயேசுவுக்கு அடுத்த காரியங்கள், தேவனுக்குரியவைகள், ஆவிக்குரியவைகள், வேத வசனங்கள், அதில் இருக்கிற சாராம்சங்களை நாம் புரிந்து கொள்ளணும், அதனுடைய மையப்பொருளை உணர்ந்து கொள்ளணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும்னா ஆவியானவர் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.